உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவிவுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் எம்மை ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். நாம் அனைவர்களும் மரணிக்க இருக்கிறோம், மௌத்தாக இருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் எம்மை எழுப்பாட்டப்பட இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கியாமத்துடைய நாளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல வார்த்தைகளை கொண்டு அந்த கியாமத்துடைய நாளை அல்லாஹ் பிரபித்து இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் என்றால் யௌமுல் காரிஆ, நடுங்க வைக்கக்கூடிய நாள். யௌம யஜ்மஉ الناس ليوم لا ريب فيه, எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள். யௌம யகூமு الناس لرب العالمين, ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால நிறுத்தாட்டப்படக்கூடிய நாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் என்றா தாயை விட்டும் தந்தையை விட்டும் பிள்ளைகளை விட்டும் ஒவ்வொருவரை விட்டும் விரண்டோடக்கூடிய நாள் என்றெல்லாம் அந்த நாளைக்கு பெயர் சூட்டிய ரப்பு இவ்வாறும் ஒரு பெயரை சூட்டி இருக்கிறான். யௌம துபுலஸ் ஸராயிர், யௌம துபுலஸ் ஸராயிர், அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் என்றால் ஒவ்வொருவருடைய இரகசியங்களும் அம்பலப்படுத்தப்படும் நாள், ஒவ்வொருவருடைய ஃபைலும் தூக்கி வெளியில போடப்படும் நாள். அந்த நாளை நாம் நீங்களும் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அந்த நாளை எப்படி வெளியாக்குவான், நாங்க உலகத்தில் செய்த செயல்களை எல்லாம் எப்படி ரப்பல் ஆலமீன் வெளியாக்குவான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பலவிதமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரு இடத்துல ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பருவ வயது அடைந்ததிலிருந்து நமது பட்டோலைகள் அது திறக்கப்பட்டு விட்டது. அதை பத்தியும் அல்லாஹ் சூரா காஃப்ல சொல்லும் பொழுது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்க பேசக்கூடிய எந்த வார்த்தையும் ரகீப் அதீத் என்ற மலக்குக்கு முன்னால் வைக்கப்பட்டு என்று இல்லை. இந்த கவுல் என்ற இந்த வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் எந்த அளவுக்கு பதியப்படுதுண்டா அக்கல்த வ ஷரிபத வ தஹபத, போனீங்களா வந்தீங்களா சாப்பிட்டீங்களா உண்டீங்களா பருகினீங்களா என்று கேட்கக்கூடிய வார்த்தைகள் முதல் கொண்டு அதுல பதியப்படுகிறது. பார்க்கக்கூடிய பார்வைகள், பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல்கள் அது நலவாக இருந்தா வலது புறத்திலேயும், மோசமானதாக இருந்தா இடது புறத்திலேயும் அது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. நாம் விரும்பியோ விரும்பலையோ கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், சங்கை மிக்க மலக்குகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க, எங்க இருந்து செய்றீங்க, எதை செய்றீங்க என்கிறது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பதிவேட்டுக்கு என்ன நடக்கும், இந்த ரெக்கார்ட் புக்கு என்ன நடக்கும்? நாம் மறந்து விட்டோம் என்பதனால் அதிலிருந்து அழிந்து விடுமா, இல்லாட்டி அது கரையாந்து விடுமா, இல்லாட்டி அழிந்து விடுமா, தண்ணீல கரைந்து விடுமா? இந்த பட்டோலைக்கு என்ன நடக்கும் என்கிறது ரப்பல் ஆலமீன் சூரா பனி இஸ்ராயீல் சொல்லும் பொழுதுதான் வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, நாளைக்கு நாம் மறுமையில ஒவ்வொருவருடைய கழுத்திலையும் அந்த பட்டோலையை தொங்க விடுவோம். அது தொங்க விடப்படும். எவ்வாறு தொங்க விடப்படும்? மன்ஷூரா, அது திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். எவ்வாறு கழுத்துல மாலை போடுவாங்களோ அத மாதிரி அது தொங்க விடப்படும். ஒவ்வொரு அடியானையும் பார்த்து நாளைக்கு சொல்லப்படும் இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், அடியானே நீ ஓண்ட பட்டோலையை படிச்சு பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் அது உனக்கு கணக்கு சொல்ல போதும், நீ படிச்சு பார் என்ன இருக்குன்னு சொல்லி. பருவ வயது அடைந்தது நீ செய்த அனைத்து செயல்களும் அதுல பதிவேற்றப்பட்டிருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் படிக்க இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தண்ட பட்டோலையை படிப்பான், படிச்சுட்டு சொல்லுவான். சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظ்லிமு ரப்புக அஹதா. ஒருத்தன் பட்டோலையை படிப்பான், படிச்சுட்டு சொல்லுவான் மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்னப்பா பிடிச்சிக்கி, இந்த ஏட்டுக்கு என்ன பிடிச்சிக்கி? லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா, இது சிறுசையும் விட இல்லையே பெருசையும் விட இல்லையே, அனைத்தையும் இது கீறி கிழிச்சு வச்சிருக்குது.
அனைத்தும் இதுல பதிவேற்றப்பட்டிருக்குது. இந்த ஏட்டுக்கு என்ன பிடிச்சிருக்குது? அனைத்து அவன் நிதர்சனமாக அங்கே கண்டு கொள்வான். நான் சும்மா தானே பேசினேன், சும்மா தானே கிடைச்சேன், முசுப்புக்கு தானே நான் தொடர்பு வச்சு கொண்டிருந்தேன், சும்மா வந்த மிஸ்கோலுக்கு தானே நான் தொடர்பு வச்சேன், சும்மா பொழுதுபோக்கு தானே பேஸ்புக்லயும் அதுல இது அவளோட இவளோட தொடர்பு வச்சு கொண்டிருந்தேன், நான் மத அருந்தோண்டு அருந்தலே போட இடத்துல நான் அருந்தினேன், நான் போதை வஸ்து பாவிக்கொண்டு பாவிக்கலையே. மாலிஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன பிடிச்சிக்கு? லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா. இது சிறுசையும் விட இல்ல, பெருசையும் விட இல்ல, அனைத்தையும் இது பதிவு செய்து வைத்திருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு விதம். ஒரு கதைக்கு வைத்துக் கொள்வோம். இங்கு மனிதனுடைய பழக்கம் என்ன? இங்க எதுலயாவது ஒன்றுல மாட்டுப்பட்டோன்னு எடுத்தோன்னு என்ன சொல்றேன்? எனக்கு தெரியா, நான் செய்யல, நான் பார்க்கல, நான் போகல, நான் அருந்தேல, நான் பழகல, நான் இப்படி ஏமாத்தேல, அப்படித்தானே சொல்லுவான். இத மாதிரி ஒரு கதைக்கு வைப்போம். நாளைக்கு மறுமையிலே சொன்னா, யா அல்லாஹ், இந்த மலக்கள் பொய் எழுதி வச்சுக்கிறாங்க, நான் இப்படி ஒண்ணுமே செய்யல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அங்க யாருக்கும் பேசுறதுக்கு எந்த ரைட்டும் இல்லை. அதே குர்ஆன் சூரா நபல் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான் அஸின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா. யாருக்கும் நாளைக்கு மன விருப்ப பிரகாரம் பேச முடியாது. அல்லாஹ் யாருக்கு பேசுவதற்கு அனுமதி அளிப்பானோ அவர்கள் உள்ளதை உள்ளபடியே அன்றி வேறு எந்த ஒன்றையும் அவர்கள் உரைக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள், கதைக்க மாட்டார்கள். நான் செஞ்சேன், நான் போனேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் எடுத்தேன், இதுதான் சொல்லுவார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு விதம். அடுத்தது எப்படி அல்லாஹ் வெளியாக்குவான் செஞ்சது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், பங்களோட்காரன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னாங்க, நாம் யா ரசூலுல்லாஹ் அல்லதீன லஹு வலா திர்ஹம். ஆம் யா ரசூலுல்லாஹ், யாரத்துல காசு பணம் இல்லையோ, இருந்து இல்லாம ஆயிட்டா அவன் தான் லொஸ்டானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எல்லாம் கேட்கல. யத்தி யௌமல் கியாமா, யத்தி யௌமல் கியாமா பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸதகா. நாளை கியாமத்துடைய நாளையில வருவாங்க, மலை மாதிரி நன்மை, தொழுகைக்கு மேல தொழுகை, நோம்புக்கு மேல நோம்பு, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல உம்ரா, சதகா, தான தர்மம் எல்லாம் மலை மாதிரி செஞ்சிருப்பாங்க, மலை மாதிரி இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு மறுமையில கவுண்டிங் கிடையாது. நாளை கவுண்டிங் இல்ல. நீ எத்தனை ஹஜ் செஞ்சீங்க, எத்தனை உம்ரா செஞ்சீங்க, எத்தனை கோடி ரூபாய் சதக்கா கொடுத்தீங்க, என்ன சமூக சேவை செஞ்சீங்க, பார்க்கப்பட மாட்டாது. குர்ஆன் சொல்லுது, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில நாம் நீதமான தராசுகளை நிறுவுவோம். ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. யாருடைய நன்மையுடைய பட்டோல, நன்மையுடைய தட்டு பாரமாக இருக்குமோ அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கம். வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனு, யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ அவர் போற இடம் ஹாவியா. வமா அத்ராக மா ஹியா, அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஹாவியாண்டா அதான் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு, நரகம். நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிட்டா போற இடம் நரகம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும், தராசு நிலுவப்படும். வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் ஷதமனி ஹாதா, இவன் எனக்கு ஏசினா, யா அல்லாஹ் சும்மா வந்து எனக்கு ஏசினா, உம்மா விழுத்து ஏசினா, வாப்பா விழுத்து ஏசினா, அசிங்கமான வார்த்தையா ஏசினா, உள்ள நோக பேசினா என்னோட. ஷதமனி ஹாதா, அந்த ஏசின ஏற்று நெருக்கப்படும். அதே அளவுக்கு அவற்றை என்ன நன்மை இருக்கு பார்க்கப்படும். அந்த நன்மையை தூக்கி ஏசப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். அவர் எடுத்துட்டு போய் தருவார். இன்னும் வருவான், யாரோ அக்கல மாலி ஹாதா, யா அல்லாஹ் என்ற பணத்தை அநியாயமா திண்டான். இங்க பொய் சொல்லி ஏமாத்தி கலப்படம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செய்யற ஒவ்வொருவரும் மாட்டுவாங்க. இங்க வியாபாரம் சக்சஸ், இங்க கொடுத்து அனுப்பிட்டோம். சொல்றாங்க, ஒரு ரூபாய் தலையில தட்டிட்டேன், ஒரு ரூபாய் தட்டி அனுப்பிட்டேன். இங்க தட்டி அனுப்பிடலாம், ஏமாத்தி கொடுத்துடலாம், அவர் விளப்பம் இல்லாம எடுத்துட்டு போகலாம். மௌத்து வரையும் அந்த கஸ்டமரை நாம் சம்டைம் சந்திச்சிக்கவே மாட்டோம். ஆனா கியாமத்துல சரியா மீசால வந்து நிற்பான். யா அல்லாஹ், எனக்கு இதை பத்தி விளப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு இவன் என்ன தலையில தட்டி அனுப்புனா, யா அல்லாஹ் பொய் சொல்லி தந்தா, யா அல்லாஹ் என் பணத்தை அநியாயமா பறிச்சான், யா அல்லாஹ். நெருக்கப்படும். வருவாங்க,
அனந்தர சொத்துல விளையாடினவங்க எல்லாம் வாப்பா மௌத்து. இவர் வாப்பாவோட கடையில் இருந்த உதாரணத்துக்கு வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால் இவர் கடைக்கு சொந்தக்காரர் ஆயிட்டார். தம்பி தங்கச்சிலாம் சிறியவர்கள், நான் உங்களை எல்லாம் பார்த்துக் கொள்றேன். அவங்களுக்கு போய்த்து சேர வேண்டிய சரியா கொடுக்கல. அனந்தர சொத்துல விளையாடினவங்க எல்லாம் மாட்டுவாங்க. கியாமத்துல தாத்தா வருவா, தம்பி வருவார், தங்கச்சி வருவா, உம்மா வருவா. ஒவ்வொருத்தரும் வந்து நிப்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு வர வேண்டியது. சில நேரங்களில் சாச்சா வருவார், பெரியப்பா வருவார், யா அல்லாஹ் எங்களுக்கு வர வேண்டியது அவன் சுருட்டி எடுத்துட்டான். நெருக்கப்படும். நெருத்து சில வேலை, அது ஹதீஸ்ல வரையில என்னென்ன அமல்னு சொல்லி விளங்குறதுக்கு சொல்றேன். சில வேலை ஹஜ் முழுக்க போயிடும். ஏன்னா அந்த பாரத்துக்கு தான் அது எரிஞ்சு, அவரோட பாரத்துக்கு தான் அது எரிஞ்சு கொடுத்து அனுப்பப்பட்டாச்சு. அவர் எடுத்துட்டு போய்த்தார். இந்த தடவை யாரோ வரபடியாக எனக்கு அடிச்சாயா இல்ல, இவன் சும்மா அடிச்சாயா இல்ல, எனக்கு என்ன மானபங்கப்படுத்தினாயா அல்ல, என் மீது இட்டு கட்டினாயா அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க அநியாயத்தை செஞ்சு போட்டு அவரை வேற பிடிச்சி பேசி கதிச்சு சல்லிய செலவழிச்சு நல்லவ மாதிரி காட்டேலும், இங்க அநியாயம் இழைக்கப்பட்டவனை கம்பி எண்ண வைக்கலும், சல்லிய செலவழிச்சு இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி அஹ்கமுல் ஹாக்கிமீன் கைருல் ஃபாசிலீன் அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீதம் செலுத்தக்கூடிய நாள் அந்த நாள். ஒவ்வொருத்தர் வருவான், வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் அடிச்சான், ஏசுனா, நிறுத்து கொடுக்கப்படும். முஸ்லிம் ரிவாய் ஹத்தா ஃபனியத் ஹஸனாத்துஹு, இவர நன்மையில அப்படி ஃபிளாட் ஆயிட்டு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு போட்ட கூத்து கூட, தொழுதது உண்மை, நோம்பு பிடிச்சது உண்மை, உம்ரா செஞ்சது உண்மை, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செஞ்சது உண்மை, குர்ஆன் திலாவத் செஞ்சது உண்மை. ஆனா மக்களோட நடந்த முறை மோசம், மக்களை நோகடிச்சார், மக்களுக்கு அநியாயம் செஞ்சார், மக்களுடைய மானத்தை மானபங்கப்படுத்தினார், அவதூறு சொன்னார், இட்டு கட்டினார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மையை கொடுக்கிறதுக்கு நன்மை இல்லை. இன்னும் வாராங்க, எதை கொடுக்கிற திரும்ப நிறுத்தி அநியாயம் இழைக்கப்பட்டவண்ட இதே அளவுக்கு என்ன பாவம் இருக்குதோ அதை தூக்கி சுமத்தாட்டப்படும். முதலாளி வருவார் தொழிலாளிக்கு எதிரா, தொழிலாளி வருவார் முதலாளிக்கு எதிரா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பி வச்சேங்கனே, இவன் மோசடி செஞ்சுட்டான், இவன் ஏமாத்திட்டான். சகோதரர்களே, சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம துரிஹ ஃபின்னார், பாவ சுமையை சுமந்து கண்டு சுவர்க்கம் போகலாம். அதை துப்புரவாக்குறண்டா இருக்கிற ஒரே இடம் நரகம். அங்க போய்த்து ஈமானோட மௌத்தா இருந்தா அங்க போய்தான் கிளியர் ஆகி வரணும். அங்கே தான் கடைசியா சொல்லப்படும், வஹ்ருஜு மினன் நாரி மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால் ஹப்பத்தி ஹர்தல் மினல் ஈமான், யார் உள்ளத்துல கடுகு பிரமாண ஈமான் இருக்குமோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்கி என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் கரிக்கட்டைகளை போன்று வெளியாக்கப்படுவார்கள். அவர்களை நஹ்ருல் ஹயா என்று சொல்லக்கூடிய ஆத்துல கழுகி எடுக்கப்படும். அப்பையின் நெத்தியில ஜஹன்னமீன் என்று அடையாளம் இடப்பட்டிருக்கும். இந்த நிலைமையெல்லாம் கடைசியா சொர்க்கம் போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். சகோதரர்களே, இதை பொய் என்று சொல்லலுமா? சரி, இதை ஒரு கதைக்கு வச்சுக்கொள்வோம். யா அல்லாஹ், நான் இவனை கண்டே இல்லை, இவனை சந்திச்சே இல்லை என்று சொல்றாரு வச்சுக்கொள்வோம். அடுத்த ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها. பூமி நடுங்குதலாக நடுங்கும், இருக்கிறதெல்லாம் கக்க ஆரம்பிக்கும், பூமி பேசும். யா அல்லாஹ், எனக்கு மேல உட்கார்ந்து அசிங்கத்தை பார்த்து ரசிச்சான், எனக்கு மேல உட்கார்ந்து மது அருந்தினான், எனக்கு மேல இருந்தா விபச்சாரம் செஞ்சான், இவன் எனக்கு மேல இருந்தான் போதை வஸ்துகளை பங்கிட்டான், கொடுத்தான், எடுத்தான், வித்தான், வாங்கினான், பருகினான், திண்டான், எனக்கு மேல இருந்தா இவன் அநியாயம் செஞ்சாயா அல்லாஹ். பூமி பேசும். இத பொய் என்று சொல்லலுமா சகோதரர்களே? அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னாங்க, யா புனை, குர்ஆன் பேசுது, இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகும் ஃபிஸ் ஸஹ்ரா அவ் ஃபிஸ் ஸமாவாத் அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ். அருமை மகனே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒரு கடுகு பிரமாணம் ஒன்று செய்றீங்க. எங்க இருந்து செய்றீங்க? ஆகாயத்திலிருந்து செய்றீங்க. இல்லாட்டி ஒரு மலை அடிவாரத்தில் போய் யாருக்கும் தெரியாம செய்றீங்க, இல்லாட்டி பூமியில எங்கேயா தெற்கு திசையில போய் மறைஞ்சு செய்றீங்க. மகனை நினைக்கிறாங்க யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாத நினைச்சு செஞ்சு துணிஞ்சிடாங்க. வாப்பா பார்க்கல, உம்மா பார்க்கல, ஆசிரியர்கள் பார்க்கல, ஊர் தலைவர் பார்க்கல, நண்பன் பார்க்கல, மனைவி பார்க்கல, கணவன் பார்க்கல என்று சொல்லி துணிஞ்சு செஞ்சிடாதீங்க. நீங்க பூமியில எந்த தெற்கு திசையில இருந்து யாருக்கு அநியாயம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அது நாளைக்கு கொண்டு வந்து காட்டப்படும்.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு இடத்துல தொழுதா சுன்னத்தை இன்னொரு இடத்துல மாறி தொழுங்க, அந்த இடங்கள் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்லும். தெருவில் போறீங்களா, திக்ரோட போங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு போங்க, அந்த மரமட்டைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நாளைக்கு சாட்சி சொல்லும், பூமி பேசும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ஒரு கதைக்கு வைப்போமே. யா அல்லாஹ், நான் அந்த இடத்துக்கு போகவே இல்லை என்று அடியான் சொல்றான்னு வச்சுக்கோவோம். அல்லாஹ் அடுத்தது கொண்டு வர, இது ரொம்ப கடினமானது, இது ரொம்ப கடினமானது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைக்கு அல்லாஹ் எங்களுக்கு எதிராக கொண்டு வருவான். யௌம தஷ்ஹது அலைஹிம், நாம் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவோம் அவருடைய உறுப்புகளை. நாளைக்கு உறுப்பு பேசும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளைக்கு வாய்க்கு சீல், வாய்க்கு பூட்டு, கை பேசும், தொடைகள் சாட்சி சொல்லும். வாய்க்கு பூட்டு, உறுப்பு பேசும், கண் பேசு. யா அல்லாஹ், இவன் விடிய விடிய இந்த அசிங்கத்தை பார்த்தான், யா அல்லாஹ், அசிங்கத்தை பார்த்து ரசிச்சான், யா அல்லாஹ். இந்த விரல்கள் பேசும், யா அல்லாஹ், இந்த இணைய தனங்களுக்கு என்ன அசைச்சுதான் போனா, யா அல்லாஹ், இந்த அசிங்கங்களை பார்த்தா, யா அல்லாஹ், என்ன அசைச்சுதான் இந்த இன்னவண்ட மானத்தில மானபங்கப்படுத்தினா, யா அல்லாஹ், என்ன அசைச்சுதான் இன்னொரு மீது இட்டு கட்டினா, யா அல்லாஹ். விரல் பேசும், விரல் பேசும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியா, உறுப்புகள் பேசுது. இப்ப அடியான் கேட்பான் உறுப்பை பார்த்து, லிம ஷஹிதும் அலைனா, ஏப்பா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றா? ஓண்ட இன்பத்துக்கு தானே பார்த்தேன், ஓண்ட இன்பத்துக்கு தானே ஹெட்செட் அடிச்சு ஒரு மியூசிக்கும் பாடலும் கேட்டு ரசிச்சு கொண்டிருந்தேன், அசிங்கத்தை கேட்டு ரசிச்சேன். ஓண்ட இன்பத்துக்கு தான் அவளை போய் தொட்டேன், பிடிச்சேன், எடுத்தேன். ஓண்ட இன்பத்துக்கு தானே நடந்து போனேன். ஏலிம ஷஹிதும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீ சாட்சி சொல்றாய்? திரும்ப உறுப்பு பேசும். காலு قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء وهو خلقكم أول مرة. உருவு பேசும். உங்களை எல்லாம் ஆரம்பத்தில் பேச வச்ச ரப்பு இன்னைக்கு எங்களை பேச வச்சிக்கிறான். நாங்க பேசித்தான் ஆகும், நாங்க கக்கித்தான் ஆகும், சொல்லித்தான் ஆகும். யௌம துபுல சராயிர், இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் என்றா, இரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படும் நாள். فَمَا لَهُ مِنْ قُوَّةٍ وَلَا نَاصِرٍ, யாருக்கும் எந்த பவரும் கிடையாது, யாருக்கும் உதவியாளரும் கிடையாது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு, அதுட்ட கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் முடியாது. فَمَا لَهُ مِنْ قُوَّةٍ وَلَا نَاصِرٍ. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறுப்பு பேசுது. பட்டோல சொல்லாதே, மனிதர்கள் சொல்லாதே, பூமி சொல்லாதே ஒரு விடயத்தை இந்த உறுப்பு இவண்ட சொல்லும். وَمَا كُنْتُمْ تَسْتَتِرُونَ وَمَا كُنْتُمْ تَسْتَتِرُونَ. நீங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் ஒளிச்சு செஞ்சீங்க, ஊரை விட்டு ஊரு பேத்தி செஞ்சீங்க, நாடு விட்டு நாடு கடந்து போய் செஞ்சீங்க, யாரும் பார்க்க மாட்டான்னு செஞ்சீங்க, மறைஞ்சி செஞ்சீங்க. நீங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் மனைவிக்கு மறைச்சு, பிள்ளைகளுக்கு மறைச்சு, கணவனுக்கு மறைச்சு, ஊருக்கு மறைச்சு, உலகத்துக்கு மறைச்சீங்க. وَمَا كُنْتُمْ تَسْتَتِرُونَ, நீங்க எங்களுக்கு மறைக்கலையே. யாராவது கண்ணை கலட்டி வச்சுட்டா பாவத்தை பார்க்கிறோம், கையை கலட்டி வச்சுட்டு அந்நிய பெண்ணை தொடுறோம், பாவத்தை செய்யறோம், களவாண்டுறோம், காலை கலட்டி வச்சுட்டா பாவத்துக்கு போறோம். முழு உறுப்பு எங்களோட இருக்குது. அதான் அது சொல்லுதோ, وَمَا كُنْتُمْ تَسْتَتِرُونَ, நீங்க எங்களுக்கு மறைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க, எல்லாம் வெளியாகும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்துல கையை வச்சு கேட்போம், இந்த வினாடி எனக்கு மௌத்து வந்தா என்ற நிலைமை எப்படி? என்ற பட்டோலில் எது நிறைஞ்சு போயிருக்கு? மக்கள் எனக்கு சாதகமா வருவாங்களா, பாதகமா வருவாங்களா? மனைவி எனக்கு சாதகமா வருவாளா, பாதகமா வருவாளா? என்ற பிள்ளைகள் எனக்கு சாதகமா வருமா, பாதகமா வருமா? ஊர் மக்கள், அண்டை வீட்டான், பக்கத்து கடைக்காரன், நான் கொடுக்கல் வாங்கல் செஞ்சவன், எனக்கு சாதகமா வருவானா, பாதகமா வருவானா? யார் எங்களை பார்த்து சொல்ல தேவையில்லை, நாங்களே முடிவு செய்யலாம். உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, என்ற நிலைமை எப்படி இருக்கு? நான் வலது பக்கத்தை நிறைச்சி வச்சுக்கிறேன், இடது பக்கத்தை நிறைச்சி வச்சிருக்கிறேனா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ரப்பல் ஆலமீன் இந்த பாவங்கள் இந்த கலரோனும் அடியான் திருந்தோனும் நல்லவனாகணும் என்ற ஒரே நோக்கத்தில் அடியார்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். நல்ல காலங்களை, நல்ல நேரங்களை, நல்ல சந்தர்ப்பங்களை, நல்ல இரவுகளை, நல்ல பகல்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். அடியான் திருந்தட்டும், தௌபா செய்யட்டும். சகோதரர்களே, வாழ்க்கையில பல ரமலான்கள் அடைஞ்சோம், தௌபா செஞ்சோம், தௌபால ஸ்திரமா இருக்கிறோமா? சகோதரர் சில நேற்று கொண்டிருக்கிறாங்க, 27க்கு வந்து ஒரு துவா ஒன்று கேட்டுட்டு போய்தா சரி. தௌபா 2 விதம், தௌபா 2 விதம்.
ஒன்று அடியார்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அடியாண்டா மன்னிப்பு கேட்கணும். அது ஒரு 20 லைலத்துல் கத்ர் இல்ல, 1000 லைலத்துல் கத்ர் அடைந்தாலும் சரி, அடியான் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மத்தவண்ட காணி பூமியை சுருட்டிக்கிறோமா? மன் அகத ஷிப்ரன் பிகைரி தீபி நஃப்ஸின் துவிக லஹு யௌமல் கியாமத்தி 70 அராதி. யார் மத்தவண்ட காணிய அநியாயமாக ஒரு பேஜ் 2 பேஜ், ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, ஒரு ஷான் மத்தவண்ட காணிய அநியாயமான முறையில் சுருட்டி இருந்தால், அபகரித்திருந்தால், நாளைய கயாமத்துடைய நாளையில 7 பூமிகள் அளவுக்கு அது வளையமாக்கப்பட்டு அது கழுத்துல தொங்க விடப்படும். வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு காணி களவாண்டங்களை எல்லாம் வேறையா கண்டுகொள்வாங்க மக்கள். இவங்கெல்லாம் காணி பூமிகளை மத்தவண்டிய சுருட்டினவங்க. இங்க ஒரு அடியை தூக்கி அங்கால அடிச்சு ஏலி அடிச்சு விட்டுலாம், யாரும் கேட்டு வாரத்துக்கு இல்ல, கியாமத்துல வருவான் அவன். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. இப்படி எல்லாம் எடுத்திருந்தா அதுக்கு முதலாவது இப்பயே தௌபா செய்யணும். குடும்ப உறவுகளை முறிச்சு கொண்டிருக்கிறோமா, இப்பயே ஒத்துமையாகணும். ரமலான் கபூலாகணும் வேண்டா. அல்லாஹ் நோம்புல ஏதோ வாக்களிக்கிறான், அல்லக்கும் தத்தக்கூன், தக்வாதாரி ஆயிட்டோமா? வாழ்க்கையில் எத்தனை ரமலான் அடைஞ்சோம்? 70, 60, 40, 50 ரமலான்கள் அடைஞ்சிட்டோம். தக்வா வந்துட்டா. சென்ற ரமலான் இந்த ரமலான் பாவத்தை விட்டுட்டோமா? பாவத்தை கலண்டோமா? ரமலான் கபூலாகி இருந்தா, ரமலான் கபூலாகி இருந்தா நான் பாவத்தை கலண்டிருப்போம். ரமலான் கபூல் ஆகணும்டா வெறுமனைய பசிச்சிருந்து கபூலியத்தை அடையலாம். நோம்ப பாதுகாக்கணும், நோம்ப பாதுகாக்கணும். கண்ணாலே, காதாலே, உறுப்புகளாலே, நாவாலே நோம்ப பாதுகாக்கணும். அதான் சொல்லலாம், மல்ல மேதா கவுல ஜூர் வல மலபி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா மின் யதா தாமஹு வ ஷராபா. யாரு நோம்போட பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இட்டு கட்டுறது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது யாரு விட இல்லையோ அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை அந்த நோம்புல. இவர் பசித்து கிடந்தாரு, தாகித்திருந்தார் என்பதற்காக இவருக்கு தக்வாவை, மக்ஃபிரத்தை, ரஹ்மத்தை அளிக்கணும் இந்த தேவையும் இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்ப பாதுகாத்தா தான் தக்வா வரும். நோம்பு எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கு. நோம்பு கபூலாகணுமா? அமல்கள் கபூலாகணுமா? குடும்ப உறவை முறிச்சு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கே ஒத்துமையாகுவோம், இன்றைக்கே சலாம் சொல்லுவோம், குடும்ப உறவு தொடர்புகளை உண்டாக்கி கொள்வோம். விசேஷமாக இரத்த உறவுகளை முறிச்சு கொண்டிருந்தா அவர் சுவர்க்கம் போகலா, அவருடைய அமல்கள் மேல பேத்து சேராது. நிஸ்பு ஷாபான்ல எல்லோருக்கும் மன்னிப்போ, இல்லா இஸ்னைன் அல் முஷாஹின் வகாதி அரஹிமின், குரோதம் விரோதம் பாராட்டுறவன், குடும்ப உறவை துண்டிக்கிறவன்ற அமல்கள் மேல போகாது. இன்னொரு ரிவாயத்தில் வகாத்துல் நஃப்ஸ், கொலகாரன்ற அமலும் மேல போகாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால நாம் இந்த நாளை சந்திக்க இருக்கிறோம். இது இந்த நாளைக்கு நீங்கள் நானும் தயாரா? இந்த நாளைக்கு நீங்கள் நானும் தயாரா? இப்ப மலக்குல் மௌத் வாங்க போமன்னு கூப்பிட்டா நீங்க நானும் ரெடியா? இல்ல தௌபா செய்யணும், இல்ல அவன் வேண்டிய மன்னிப்பு கேட்கணும், அவன் வேண்டிய இடத்துல எல்லாம் கொடுக்கணும், டைம் தாங்க என்று கேட்கிற அளவுல நீங்க நான் இருக்கிறோம். ஒரு நாள் மலக்குல் மௌத் டைம் கேட்க மாட்டாங்க. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத வலா யஸ்தக்திர். நேரம் வந்துட்டா ஒரு செகண்ட் முற்படுத்தப்பட மாட்டா, பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த வினாடி கொண்டு போய்த்துருவாங்க. அது ஒரு கதறி வேலை இல்ல. அப்புறம் அழுவா, ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரது கல்லா. யா அல்லாஹ் திருப்பி அனுப்பு, நான் நல்லவனா வாழ்ந்துட்டு வரேன், நான் தௌபா செஞ்சுட்டு வரேன், மத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாம வரேன், பூமிக்கு மேல நல்லவனா வாழ்ந்துட்டு வரேன், யா அல்லாஹ் திருப்பி அனுப்பு. கல்லா, ஒரு நாள் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹி பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். திருப்பி அனுப்புன்னு சொல்றத தவிர வேற ஒண்ணும் நடக்காது. கதறுவா, கைய கடிச்சு துப்புவா, ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அதனால அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரா, தந்து கொண்டிருக்கிறான். இதை பயன்படுத்துவோம். தௌபா தௌபாவாக அமையுமாக இருந்தால், தௌபா தௌபாவாக இருக்குமாக இருந்தா, ரிவாயத்தில் வருது ஹதீஸ்ல, அல்லாஹ் பட்டோலையில அழிச்சிடுவான், பூமிக்கு மறக்கடிப்பான், உறுப்புகளுக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மறக்கடிச்சிடுவான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வரக்கூடிய காலங்கள் பெருமதியான காலம். ரமலானுடைய மாதம். ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை வீணாக்கிறவானாம், வீணாக்கிறவானாம். இது பிசினஸ் உடைய மாதம் அல்ல, இது உலகத்தை சம்பாதிக்கிற மாதம் அல்ல, ஆகிரத்தை சம்பாதிக்கிற மாதம். அதனால உறுதி எடுப்போம். 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுவேன். இமாஜா மாதம் எப்பயும் தொழணும். இதுல தொழுதா ஒரு பரலுக்கு 70 பரலு, ஒரு சுன்னத்துக்கு பரலு. உறுதி எடுப்போம். இந்த ரமலான்ல நான் இந்த காதால முழு குர்ஆனையும் கேட்பேன். தராவியல இத்தனை குர்ஆன் ஓதுவேன். எங்க இருந்தாலும் நான் இஷாவுடைய இமாம் ஜமாத்துக்கு வந்துருவேன். வந்து இந்த காதால அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஹாஃபிஸ்மார்களை தந்திருக்கிறான், அதிகமான மஸ்ஜிதுல முழு குர்ஆன் ஓதப்படுது, நான் முழு குர்ஆனை உறுதி எடுக்கணும். இதான் தயாரிப்பு ரமலானுக்கு.
இதான் தயாரிப்பு. ரமதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் இதோ உங்களுக்கு வருகிறதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய ரமலானை பயன்படுத்தி அதுக்கு முன்னாலேயே நாம் தௌபா செஞ்சு அடியார்கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்புகளை கேட்டு நாம் பரிசுத்தவான்களாகி ரப்புல் ஆலமீன் பொருந்தக்கூடிய விரும்பக்கூடிய முறையில் இந்த உலகத்துல வாழ்க்கையை கழிச்சு அவனுடைய பொருத்தத்தோடே வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தோடே மரணிச்சு நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்கள் சித்திகீங்கள் ஷுஹதாக்களோட விடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருவானா.